வணக்கம் நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி வாஷிங் மிஷினோட பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம், ஏன் இது பெஸ்ட்டு வாஷிங் மிஷினு, எல்லாமே ஒரு முழு டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்களா, அப்படி இல்லைனா ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சமீபமாக பார்த்தீங்கன்னா நான் நேவி ப்ளூ கலர் தாங்க வாங்கியிருக்கேன். இது லுக்கு மாடர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது 12 kg வாஷிங் மிஷின் தாங்க. இது ஒரு பெரிய ஃபேமிலிக்கே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஏ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இதில் நீங்கள் ஒரு கம்பளி, ஜீன்ஸு, சல்வார் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணி டைப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. இதில் நிச்சயமாக பவர் சேவிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சாம்பிள் வாஷ் போடுறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன் என்னென்ன சொன்னார் என்கிட்ட, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு நிறைய இதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வச்சுருந்தேங்க, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. எனக்கு அதில் கொடுத்துருக்கிறதுலாம் எப்படி நான் நார்மல் டெய்லி வாஷ் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னீஷியன் என்கிட்ட சொன்னது நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவை எடுத்து போடுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது வெயிட் ஜாஸ்தி இது. இன்னும் நான் காசு இருக்காங்க ரிப்பேர் மாதிரி வெயிட் எவ்வளோ ஸ்டார்ட்? இதுக்கு 2000 ரூபாய். நல்லாவே இருக்கும். நல்லா வெயிட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே அதுதான் போகணும். உள்ளார இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இங்கே பவுட்ரு போடுற ட்ரை. லிக்விடுன்றது லிக்விட் தனியாகவே போடலாம். லிக்விட்னா லிக்விட் மட்டும் போடலாம். இல்லை நான் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன்னா பவுடரும் போட்டுக்கலாம். பார்த்து ஓகேவா? இப்போ பவுடராக இருந்தாலும் இதில் தான் போட போகிறோம், லிக்விடாக இருந்தாலும் இதில் தான் போடணும். இது மெயின் வாஷ்னு சொல்லுவோம். இதுதான் இந்த லிக்விட்னா அந்த கம்ஃபர்ட், டெட்டால், பர்ஃப்யூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இல்லை சாஃப்ட்னர்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ப்ளூ கலரில் போடணும். ஓகேவா? இது ப்ரீ வாஷ்னு சொல்லுவாங்க. மெயின் வாஷ் இது, ப்ரீ வாஷ் இது சாஃப்ட்னர். அந்த சொல்கிறேன் மெயின் வாஷில் எப்போயுமே போடுறது என்னன்னா மெயின் வாஷில் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தப்பே கிடையாது. போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே பவர் சுவிட்ச் மேலே ஆன் பண்ணியிருந்தாலும் இங்கே ஒரு வாட்டி ஆன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஆன் பண்ணோடனே எல்லாத்துலேயுமே லைட், இதுதான் ப்ரோக்ராம்ஸ். இந்த 2 சைடில் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரோக்ராம்ஸ். அது எல்லாத்துலேயும் லைட் இப்போ காட்டனில் மட்டும் நிற்கும். இப்போ காட்டன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பியூர் காட்டன் ஒன்லி ஃபார் காட்டன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரினா காட்டன் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதிலே எல்லா கிளாத்தும் போடுறதா இருந்தாங்கன்னா மிக்சர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ காட்டன்னா ஒன்லி ஃபார் நம்ம காட்டன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதான போட்டுக்கலாம். அதே மாதிரி காட்டன் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும். காட்டன் ப்ளஸ்ன்றது என்னென்னா எக்கனாமிக்கல் காட்டன் சொல்லுவோம். நாங்கள் அதில் கரண்ட்டும் தண்ணியும் சேவ் பண்ணி வாஷபிள் பண்ணுவோம். கொஞ்சமாக எடுத்து வாஷபிள் பண்ணுவோம். அதுதான் காட்டன் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மிக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா கிளாத்தும், இப்போ ஒரு ஃபேமிலின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காட்டன், சிந்தட்டிக், பாலிஸ்டர் எல்லாமே கலந்து தான் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும். அப்படின்னு இதில் போட்டுக்கணும். அடுத்து ஈஸி கேர்ன்றது பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது ஆஃபீஸ் அந்த வேற எதுமா நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி கேர்ன்றது என்னென்னா, இப்போ இந்த ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பண்ணுவாங்க இல்லைங்களா, வெறும் ஆஃபீஸில் மட்டும்தான் போயிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு வெளில வருவாங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாமே இருக்குன்னா அந்த மாதிரி போடுறாங்கன்னா ஈஸி கேரில் போடுறாங்க. அழுக்கான லைட்டு. அடுத்து சைலண்ட் வாஷ்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, லைலான் கிளாத்து, பாலிஸ்டர், சிந்தட்டிக் அந்த மாதிரி ரொம்ப நைஸான மெட்டீரியல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சைலண்ட் வாஷ். ஓகேங்களா? அது கீழே இந்த அலர்ஜி கேர், பேபி கேர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராம் தான். அதாவது இந்த கை குழந்தைங்களோட கிளாத்தும், இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்துட்டு வரோம், அந்த மாதிரி ஒரு 4 நாள் இருந்துட்டு வரோம்னா அதில் தான் வைரஸ், பாக்டீரியா ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் இந்த அலர்ஜி கேரும் இந்த பேபி கேரும் சொல்லுது.
ரெண்டுத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த ஹைஜீனிக் ஸ்டீம் சொல்லுவாங்க. ஹைஜீனிக் ஸ்டீம்னா வந்து எந்த ஒரு வைரஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த அலர்ஜி கேர் அண்ட் பேபி கேர். அடுத்து டவுன்லோட் தேவையில்லை. டப் கிளீனிங்னா இந்த ட்ரம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். இதுக்குன்னு ஒரு பவுடர் இருக்குது, க்ளீனிங் பவுடர்னு சொல்லுவோம். அந்த பவுடர் போடுறது தான் வந்து டப் கிளீனிங் சொல்லுவாங்க. வேறு ஓகே, அந்த பவுடர் எதில் போடணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெயின் வாஷில் டேரெக்டாக கூட போடலாம். இது டப்லேயே ட்ரம்லேயே வந்து போடலாம். அது என்னென்னா க்ளீனிங் பவுடர் தானே, அப்போ போடும்போது துணி போட போகிறே கிடையாது, வெறும் ட்ரம்மை மட்டும் தான் நம்ம வாஷ் பண்ணலாம். அதுக்காக வந்து டேரெக்டாகவே நீங்கள் போடலாம். இங்கே வந்து போடணும்னா அந்த பைப்பில் வந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த இதில் பாசி இருந்துச்சுன்னா கூட வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இங்கே போட சொல்லுவோம். இல்லை சில பேர் எனக்கு வந்து இதுலேயே போட்டுருங்க அப்படின்வாங்க, ட்ரம்லேயே போட்டுருங்க, ட்ரம்லேயே போட்டுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து டூயட்ன்றது பெட்ஷீட்ஸு கொஞ்சம் ஹெவியான கிளாத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கிறது எல்லாமே இந்த டூயட் வச்சு யூஸ் பண்ணுவோம். அடுத்து குயிக் வாஷ்னா 30 நிமிஷத்தில் துணி துவைச்சி முடிச்சிடும். பட் ஆனால் வந்து இதில் துணி துவைக்காதீங்க, அழுக்கே போகாது. இது எந்த மாதிரி வாஷபிள் கொடுக்கலாம்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்க, ஒரு 1 hour 2 hours தான் போட்டிருக்கீங்க, அதை தான் நான் சொல்கிறேன். அது வந்து வேற ஒரு ப்ரோக்ராம். இது வந்து சும்மா ஒரு வேர்வஸ் பொருள் மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற துணியை மட்டும் போடுறதுங்கன்னா மட்டும் இது வெறும் ஜஸ்ட் அலசி தான் தரும், உங்களுக்கு துவைச்சி தராது, வெறும் அலசுறது மட்டும்தான் வேலை செய்யும். அது அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் வேர்ன்றது தெரியும், ஜெர்சி கிளாத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹேண்ட் வாஷ் அண்ட் உள்ளன் ப்ரோக்ராம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மஃப்ளர் ஸ்வெட்ரு, சில பேர் இந்த மேட்டு கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த உள்ளன் ப்ரோக்ராம். நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பட்டு புடவை, இப்போ வந்து எம்ப்ராய்டிங் சாரீஸு அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரியா இருந்ததுன்னா இந்த டெலிகேட்டில் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த டெலிகேட் ஓகேங்களா, இந்த டெலிகேட்டில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜரிகை வச்சது, அதே மாதிரி அந்த ஸ்டோன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அது எதுவுமே வெளில வராது. ஏன்னா நம்ம கையில் பார்த்து எப்படி வந்து துவைக்கிறோமோ அதே மாதிரி தான் அதில் இருக்கும். அதுக்காக தான் அந்த டெலிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் மட்டும் பண்ணுறீங்கனாலே போதும். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து டெம்பரேச்சர் லெவலில் எடுத்துக்கிடுவாங்க, ஸ்பின்னோட ஆர்பிஎம் எடுத்துக்கிடுவாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் எடுத்துக்கிடுவாங்க. துவைக்கிறது, அலசுறது, பிடிக்கிறது எல்லாமே டோட்டலாக அவங்களே எடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே இந்த சைடில் நம்ம கை வைக்கணும்னு தேவையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே எடுத்துக்கிட்டு வாஷபிள் கொடுத்துருவோம் உங்களுக்கு. அது சுட தண்ணியிலேயே வந்து வாஷபிள் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்காக நீங்கள் இந்த 3 பட்டன்லேயே வேலையை முடிக்கலாம். இல்லை துணி போடுறோம், இந்த பவுடர் போடுறோம், பவர் ஆன் பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் 1 2 3 வாஷபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்ல போனால் 1 2 3 வாஷபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணலாம். இல்லை எனக்கு நான் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து அதுவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ ஒன்றும் இல்லை, இது புரிஞ்சது இல்லையா, இது ஒரு சிம்பிள் மெத்தட், அதாவது ரொம்ப ஈஸியான மெத்தட்னா 3 பட்டனில் வேலை முடிச்சிடலாம். இதெல்லாம் அடிஷ்னல் வாஷ்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்கிற சொன்னாலே அடிஷ்னல் வாஷ், அதுவும் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஒரு மிக்சட் வாஷில் வச்சுருக்கீங்க. இப்போ மிக்சரில் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு டெம்பரேச்சர் லெவல் கம்மி பண்ணணும்னுவாங்க. சில பேர் வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும்னுவாங்க, இல்லை டெம்பரேச்சர் ஜாஸ்தியும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு டெம்பரேச்சரே வேண்டான்னுவாங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் சம்மர் டயத்தில் வந்து எனக்கு டெம்பரேச்சரே வேண்டாம், ஏன்னா சுட தண்ணி வந்துச்சுன்னா வந்து மேலேருந்து வர்ற தண்ணியே வந்து ஹீட்டாக தான் வருது, எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு சுட தண்ணி வேணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, டெம்பன் இருக்கு இல்லையா, இதில் 40 டெம்பரேச்சரில் இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கோல்டுன்னு இருக்கிறது மேலேருந்து வர்ற தண்ணியிலே வாஷபிள் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ இதை வச்சுட்டிங்கன்னா இதனால் என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். இப்போ சுட தண்ணியிலேயே வாஷபிள் பண்ணும்போது துணி வந்து சீக்கிரத்துலேயே மக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, கரண்ட் பில்லு ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வருது, எனக்கு சுட தண்ணி வேண்டாங்க அப்படின்வாங்க. அதுக்காக தான் இந்த இது கோல்டு வாஷில் கூட வச்சுருவாங்க சில பேர். ஓகே, இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஜாஸ்தியாக கரண்ட் பில்லு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு துணி போனால் போயிட்டு போகுது, ஃபேரடானால் போகுது, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கலாம். அதாவது 60 டிகிரி செல்சியஸில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கீழே ஸ்பின்னு ஆர்பிஎம் சொல்லுவோம். ஸ்பின்னோட ஆர்பிஎம் சொல்லுவாங்க. ஆர்பிஎம்னா நல்லா இறுக்கமாக புளிகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இது டிஃபால்ட் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லெவலில் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அது மாறி மாறி வரும். அதாவது ஸ்பின்னும் டெம்பரேச்சரும். ஓகேங்களா, இது ரெண்டும் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு மாற்றும் போது மாறி மாறி தான் வரும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது மாற்றணும்னா மட்டும்தான் அந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸஸாக வேணும் இல்லைன்னா கம்மியாக வேணும் அப்படின்னுவாங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நல்லா புளிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். நல்லா இறுக்கமாக புளிஞ்சிருச்சு, எனக்கு வந்து அயன் பண்ணும்போது ரொம்ப சுருக்கமாகவே இருக்குது, அயன் பண்ணவே முடியல, கொஞ்சம் ஆர்பிஎம் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். நோனு மட்டும் கொடுத்துட வேண்டாம். நோனு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா புளியில்லாமல் அப்படியே தண்ணியோட வரும். லாஸ்ட் அந்த ஸ்பின்னோட வேலை மட்டும் செய்யாது, டைரெக்டாக அப்படியே வரும். அதனால் ஒரு 400 இல்லை 800 கொடுத்தீங்கன்னா சுருக்கங்கள் கம்மியாயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி. ஓகே, அதை அப்படியே வைக்க முடியுமா? நாங்கள் வந்து செய்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுதான் நானும் சொன்னேன். சிம்பிள் மெத்தட் என்னன்னா, நீங்க 3 பட்டன்ல வச்சு பண்ணிக்கலாம். அதுலயே டிஃபால்ட்டா வந்துடும். நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு காட்டன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 40 டிகிரி 1400 RPM. இப்போ மேக்ஸ் அதாவது மிக்சர் லோடில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி 1000 RPM ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால தான் இந்த சைடு நான் சொல்லவே இல்லை. இது அடிஷ்னலாக வந்து நம்மளா பண்ணுறது. அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஏஐ மாடலோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கணும், நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இதை வந்து டோட்டலாக இந்த 3 பட்டன்லேயே வேலையை முடிச்சுடலாம். இதில் டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவையினால் மட்டும் வச்சுக்கணும். அதான். ஓகே, அடுத்து இன்டென்சிவ் ஒன்று கொடுத்துருக்காங்களா. இன்டென்சிவ் வாஷ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன அலர்ஜி கேரும் அந்த பேபி கேரும் சொன்னீங்க, இதோட சேர்ந்து வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கை குழந்தைங்களோட துணி வந்து அவங்களுக்கு யூரின் போகிறது மோசம் போகிற மாதிரி இருக்குது, அதனால வைரஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மிக்சர் வாஷில் வந்து 1 2 3 கிளாத் தான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி வரும்போது அதை போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இந்த இன்டென்சிவ் வந்து தட்டினீங்கன்னா இதோட வேலை இதில் செய்யும். ஓகேங்களா, எல்லா துணியும் வந்து இப்போ வந்து நிறையா துணி இருக்காது இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா ஒரு 2 3 கிளாத் தான் இருக்கும் கட்டா. அந்த மாதிரி இருக்கிறத வந்து அந்த இது மட்டும் போட்டோம்னா ஒரு பேபி கேர்லேயோ அரிசி கேர்லேயோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அரிசி கேரில் போட போதும் உங்களுக்கு என்ன ஆகும், துணி லோட் நிறையா இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. துணி கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் வாஷில் போட்டுருவாங்க. மிக்சர் வாஷில் போடும்போது இந்த இன்டென்சிவ் வாஷை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த வைரஸ் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் அந்த இன்டென்சிவ் வாஷ். அடுத்து ரிங்ஸ் ப்ளஸ். ரிங்ஸ் ப்ளஸ்ன்னா இப்போ ஒரு பவுடர் நம்ம வந்து சேர்த்து போட்டு விட்டோம், ஜாஸ்தியாக போட்டு விட்டோம். அப்போ போடும்போது என்ன ஆகும், நொறையாக வரும். அதாவது அலசினாலும் எத்தனை வாட்டி அலசினாலும் நல்லாவே இருக்காது. நொறையாக வருதுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, பவுடர் போடும்போதே வந்து இந்த பட்டனையும் தட்டி விடுங்க. சேர்த்து போட்டோன்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆச்சுனால், நான் சொல்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆச்சுனால் சேர்த்து போட்டோம், ஐயோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து அலசினா நல்லா இருக்குமே அப்படின்னா இந்த இதை போட்டுக்கலாம். இதெல்லாம் தேவைன்னா போட்டுக்கலாம். அடுத்து ப்ரீ வாஷ். ப்ரீ வாஷ்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஓகேவா. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இதில் இது ப்ரீ வாஷ், இது மெயின் வாஷ், இது லிக்விட். அதாவது இந்த சாஃப்ட்னர்னு சொல்லுவாங்க, கம்ஃபர்ட், டெட்டால், பர்ஃப்யூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ப்ரீ வாஷ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு துணியாக இருந்தாலும் ஊற வச்சு தான் நீங்கள் துணி துவைப்பீங்க. அந்த ஊற வைக்கிறது தான் வேலை தான் அந்த ப்ரீ வாஷோட வேலை. இதில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 1 கப்பு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின் வாஷில் 1 கப்பு போடுறீங்கன்னா இதில் 1/2 கப்பு தான் போடணும். அதாவது 50% மட்டும்தான் போடணும். இப்போ ஒரு கப்புன்னா இப்போ ஃபுல்லாக இருக்குன்னா 100ன்னு வச்சுக்கோங்க. இதில் 50%னா அதில் பாதி 1/2 கப்பு போட்டால் போதும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பட்டன் தட்டினீங்கன்னா இங்கே பவுடர் போடணும். பவுடரோ லிக்விடோ எது இருந்தாலும் போடணும்னா. ஆனால் பவுடர் போட்டால் மிஷினோட வேல்யூ வந்து ரிப்பேர் ஆகும் சொல்லுவாங்க. அதாவது பவுடரில் வந்து சோடாப்பும் ஆசிட்டும் வந்து ரொம்ப இருக்கும். இப்போ லிக்விட் இருக்கு இல்லையா, லிக்விடில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 50% தான் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. 50% கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் பவுடரை விட இப்போ வர லிக்விட் வந்து கொஞ்சம் நல்லதுன்றாங்க. ஓகேவா, இந்த மாதிரியும் கொடுத்துட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி தான் பண்ணணும்.
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த போர்டு போயிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது. பவர் ஆன் பண்ணுறோம் மேக்ஸிமம் அதுலேயே அந்த 1 2 3 அது மட்டும் பண்ணலாம். அது சிம்பிளாக நான் அதை ஃபஸ்ட்டு நான் அதை மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு அதுக்காக. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க உங்களுக்கு ஆல்ரெடி சாம்சங் அதே மாதிரி ஓகே யூஸ் பண்ணிருக்கோம். தெரியும். இந்த இது வந்து க்ளீன் பண்ணி தண்ணி வெளியே எடுப்பாங்கல்ல, அதுதான் அது சொல்லித்தரேன். அது சொல்லித்தரேன். முதல் இது புரிஞ்சுக்கணுங்க, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் அது மெயின்டெனன்ஸ். அது வந்து ஓகேங்களா? இது புரிஞ்சது இல்லையா? இந்த ரெண்டு தான் தேவையில்லை. ஆட் ஐட்டம்ன்றது எக்ஸ்ட்ரா துணி போடுறதும் துணி எடுக்கிறதும், பட் ஆனால் அது தேவையில்லை. இது நான் இன்னொன்று சொல்கிறேன், டிலே என்னன்றது வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணவே மாட்டீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அதனால் அதுவும் நான் சொல்ல தரல, அது வேண்டாம். இது 2 ஐட்டமும் வேண்டாம். ஓகே, அடுத்து கீழே அந்த ஃபில்டர் சொல்லிங்க, அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காயின் கிளேட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். பாக்கெட்டில் தெரியாமல் காயினோ பட்டனோ பேப்பரோ எனிதிங் எல்லாமே இருந்துச்சுன்னா டைரெக்டாக கீழே தான் அந்த ஃபில்டர்லாம் வந்து அடையும். ஓகேங்களா? அதான் மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ண 20 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். மாதத்தில் ஒரு நாள். ஃப்ரண்ட்லயே ஓபன் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால வந்து ஸ்டாண்டு போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு அரை மக்கு தண்ணி வரும். எப்பயுமே வந்து அதில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது இந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி வரும், அரை மக்கு தண்ணி வரும். இது டெஸ்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அது அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து இதில் பேப்பரு, அந்த பட்டனு, காயின் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்ததுன்னா டேரெக்டாக இங்கே வந்து நிற்கும், நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் நூல் இந்த முடி அந்த மாதிரி சுற்றி நிற்கும், அப்போ எடுத்து க்ளீன் பண்ணி போடணும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டு போட்டது தான் நல்லது. மறுபடியும் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 ஏரோ மார்க்கும் ஒன்றா இருக்கும், மார்க்கப் பண்ணிடுவாங்க. இது அதோட அதான் லாக்கிங் சிஸ்டம் சொல்லுவோம். ஸ்டாண்ட் வந்து எப்படி தரையில வைக்கணும்னா நல்லா க்ளீனா இருக்கிற மாதிரி பெருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தொடப்பும் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கேப் இவ்வளோ கேப் இருக்கும். இந்த கேப் இருந்துச்சுனாலே மிஷின் மேலே வரைக்கும் வந்துருக்கு இல்லையா, நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டாண்டு போட்டால் தான் இது க்ளீனே பண்ண முடியும். இல்லைன்னா இந்த பிளேட் உள்ளே போகாது. ஏன்னா ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா பிளேட் உள்ளே போகும், ஈஸியாக உள்ளே வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 22க்கு 24 ஸ்டாண்டும் கவரும் வாங்கிக்கலாம். 22க்கு இது ஃப்ரீ சர்வீஸ் எப்படி சார்? புரியுது. ஃப்ரீ சர்வீஸ் மிஷினோட வாரண்டி 2 இயர்ஸ் இருக்கு. பிராண்ட் வாரண்டி பிராண்ட் வாரண்டி 2, மொத்த மிஷினுக்கே 2 இயர்ஸ். அதில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் வாரண்டி போட்டுருக்கீங்க, நம்ம ரெஸ்கியூ போட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப 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 நல்லது. இந்த நேரத்தில் நல்லது. ஆனால் இனிமேல் அங்கே போய் போட முடியாது. இனிமேல் நாங்கள் மிஷின் எவ்வளோ எடுத்தோம் ஒரு அப்ராக்சிமேட் அது போல 30 to 40 ரேஞ்ச் நிமிஷம் பார்த்துக்கலாம். பாக்ஸ் நான் இப்போ தான் ஒரு வீட்டில் போட்டு வரேன். இந்த எக்ஸல் வரேன் மைக்ரோவ் முடிஞ்சு போன சொல்லுங்க. அங்கே விட்டுருங்க. இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயே ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஆஃப் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் குழா வந்து நம்ம வாஷ் பண்ணிட்ட அப்புறமா குழா ஆஃப் பண்ணிக்கலாம்ல? இது ஆஃப் பண்ண மாதிரி ஏன்னா நம்ம மறந்துடுவோம். ஆமாம், மேக்ஸிமம் மறந்துடுவோம். அது ஆஃப் பண்ணுறது ஓப்பன்லேயே இருந்தாலும் தண்ணியில் உள்ளே வராது. என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாட்டி நம்ம போடும்போது போட்டு விட்டு எப்போ கூட குழா திறந்துருக்குன்னு நினச்சி நம்ம பாடு வெளில போடும். போட்டு ஓப்பன் தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், இது க்ளோஸில் இருந்துச்சுன்னா இங்கே எரர் வரும். ஓ ஆமாம், சவுண்டு வரும், எரர் வந்துடும். இது கரெக்ட் கன்சம்ஷன் தான் என்ன செய்யுது சார்? கரெக்ட் கன்சம்ஷன் கம்மியாக தான் வரணும்.
ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆ. இது வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் ஆக்சுவலாக ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப நெசசரி கிடையாது. இல்லை அது சில பேர் போகிறாங்க, நம்ம ஊருக்கு தேவையில்லை. இங்கே இங்கே எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து எப்பயுமே வெயில் தான். அதனால அப்போ அப்படியே கொஞ்சம் ஹீட்டாக தான் வரும். ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம கட் பண்ணி மாற்றிட்டு இது மட்டும் கோல்டுன்னு டெம்பரேச்சர் மாற்றிக்கலாம். கரெக்ட், அவ்வளோதான். அதே தான் இது மட்டும் நீ எப்போ பண்ணாலும் இதை கோல்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். டாப் லோடிங்க்கு வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் தான் இதுக்கு வரும். என்ன ஒரு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா டெமோ போட்டு பார்க்கலாமா? பெட்ஷீட் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உள்ளன் கிளாத் தான் போடுது. சோப் லிக்விட் எடுத்துக்கலாம். லிக்விட் இல்லை அப்புறம் வாங்கி வந்து போடாது. சார். சரி, இது சைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அண்ணன் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு போட்டு டெமோவும் பார்த்தாச்சுங்க. நல்லா அழகாக துவைச்சி கொடுக்குதுங்க. பாருங்கள், சோப்பு நிறம்லாம் எவ்வளோ அழகாக எடுக்குதுங்க. இது தாங்க நம்மளோட எல்ஜி, அதாவது 12 கிலோ எல்ஜி வாஷிங் மிஷினுங்க. இது வந்து நம்மளோட கம்ப்ளீட்டான ரிவ்யூங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.